இன்னொரு பக்கம் மீம் போடுறாங்க ஜோக்கா. இப்போ வெற்றிமாறன் அவர்களோட படங்கள்னா இப்போ யாராவது நடிகர்கள் கெட்ட வார்த்தை பேசினா போதும் அவர் எடுத்துப்பாருன்ற மாதிரி மீம்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு வட சென்னைக்கு அப்புறமா. ஸோ வந்து மிஸ்கின் டேரெக்டாக வாய்ப்பு கேட்குறாரு போல வட சென்னை 2க்கு. நான் வந்து வெற்றிமாறன் கிட்ட இந்த மாதிரி கெட்ட வார்த்தை அவர் மேடையில் பேசினா அவர் இம்ப்ரெஸ் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் போடுறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, வெற்றிமாறன் படத்தில் முக்கியமாக வட சென்னை படத்தில் ஆபாவச டைலாக்லாம் இருந்திருக்கு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதற்காக மேடையில் அப்படி பேசணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இப்போ படம்ங்கிறது வந்து நீங்கள் விரும்பி போகிறது, மேடைங்கிறது அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தர் அங்கே நல்ல பல பேர் அங்கே இருக்காங்க, நல்ல வார்த்தைகள் சொல்லுவாங்க, நிறைய அனுபவங்களை சேகரிக்கலான்லாம் வருவாங்க. பட் தியேட்டர் இப்போ வட சென்னை படத்தில் இப்படி ஒரு டைலாக் இருக்குது, கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா பிடிக்கிறவங்க உள்ளே போவாங்க, பிடிக்காதவங்க வெளியில் நின்றுவாங்க, வேண்டாங்க அப்படின்ட்டு ஒரு சாய்ஸ் இருக்குது. பட் இங்கே அப்படி கிடையாது. நீ என்ன பேச போகிறேன்னு நமக்கு தெரியாது, நீ பேசும்பொழுது தான் என்ன பேச போகிறாங்கிறதே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட மேடைகளில் திடீர்னு இந்த மாதிரி எதுக்கு அதிர்ச்சிகளை கொடுக்கணும்?